தீனை பிற மக்களுக்கு சென்றடைய இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆமீன். வல்ஆகிபத்து லில்முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி சய்யிதனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்வாஜிஹி வ ذُرِّيَّاتِهِ வ அஹ்லி பைத்திஹி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபகத் قال الله تعالى في شأن حبيبه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. परवरदिगार आलम तेरे रहम और करम और अफ़ू और दरगुज़र का तुझे वास्ता। सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का, जमी पीरान सलासिल का, पीर नूरी का, पीर आरिफ का, पीर इमदाद का वास्ता। या अल्लाह हम सबको मग़फ़िरत फ़रमा, हम सबको मग़फ़िरत फ़रमा, हम सबको इल्म नाफ़िअ इनायत फ़रमा, कहने सुनने समझने और उस पर अमल करने की आला सलाहियत व तौफ़ीक़ इनायत फ़रमा बिजाही सैयदना मुहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि वसल्लम. கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய எல்லையில்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீப் லோகத்தின் இரட்சகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹைரு உம்மத்திலே படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் நிறைந்திருக்கக்கூடிய இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர்வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபின்கள், சூஃபியாக்கள், ஷேகுமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பைஅத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரிலே கவனம் செலுத்தி திக்ரோடும் ஷுக்ரோடும் இருந்து தாலிமாத்துகளை கேட்க வேண்டும். மனிதன் இந்த உலகத்தில் ஏதோ வாழ்ந்து உண்டு கழித்து ஒன்றுமில்லாமல் இறப்பதற்காக, மௌத்தாகுவதற்காக படைக்கப்படவில்லை. மற்ற படைப்புகள், மிருகங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் அது வந்தது, அது வாழ்ந்து இந்த உலகத்தோடு அது அழிந்துவிடும். அதற்கு மறுமை என்ற ஒன்று கிடையாது. மற்ற படைப்புகளுக்கு என்ன இல்லை? மரம் செடி கொடிகளுக்கு மறுமை இருக்குதா? மரம் செடி கொடிகள் அல்லாஹ்வுடைய படைப்பு தானே. இந்த உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது தானே. இந்த உலகத்தில் இருக்குது. அதுவும் என்ன செய்யுது? பூமியிலிருந்து சத்துக்களை எடுக்குது, சாப்பிடுதா இல்லையா? சுவாசிக்குது, சாப்பிடுது, நிறைய விஷயங்களை அனுபவிக்குது. அதுக்கு பிறகு அது அழிந்து விட்டால் முடிஞ்சு போச்சு.
திரும்ப அல்லாஹ் அதே மரத்தை எழுப்புவானா? அதுக்கு என்ன இல்லை? ஆகிரத் இல்லை. அதே போல் விலங்குகள் இருக்குது, வன விலங்குகள் இருக்குது, வீட்டு விலங்குகள் இருக்குது, எவ்வளவோ ஆடுகள் மாடுகள், காட்டில் சிங்கம் புலி கரடி, கடலில் மீன்கள், வானத்தில் பறவைகள், எவ்வளவோ கோடிக்கணக்கான படைப்புகள் இருக்குது. அந்த படைப்புகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து மண்ணோடு மண்ணாக போயிடும். மண்ணோடு மண்ணாக போயிடுமா? போகாதா? எதுக்காக திரும்ப இன்னொரு வாழ்க்கை இருக்குதா? இன்னொரு வாழ்க்கை இல்லை. இப்போ மனுஷன் இங்கே முடிச்சுட்டு போகிறதுக்காக வரல, இங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறான். மனிதன் எதுக்காக வந்திருக்கிறான்? இங்கேருந்து என்ன செய்யணும்? எடுத்துகிட்டு போகணும். இப்போ மனிதன் எதற்காக இங்கே என்ன எடுக்கணும்? இறைவனுடைய நெருக்கத்தை எடுத்து செல்ல வேண்டும். உலகத்தில் மனிதன் என்ன ஆகணும்? மனிதன் இறைவனை அடைந்து விட்டு செல்லணும். இறைவனை இப்போ மனிதன் முடிச்சுட்டு போகிறதுக்காக வரல, இங்கிருந்து தான் மனிதன் ஆரம்பிக்கிறதுக்காக வந்திருக்கிறான். என்ன செய்ய போகிறான்? ஆரம்பிக்கிறதுக்காக வந்திருக்கிறான். இந்த உலகத்தில் நாம் இதோடு மண்ண போக போகிறதில்லை. நமக்கு ஆகிரத் இருக்கிறது. நாம் நிரந்தரமாக இருப்பதற்காக படைக்கப்பட்டவர்கள். நமக்கு ஆரம்பம் இருக்குது, ஆனால் முடிவு இல்லை. மவுத்து இருக்கிறது. அந்த மவுத்து இன்னொரு வாழ்க்கைக்கான ஆரம்பம். கபருடைய வாழ்க்கை, ஆகிரத்துடைய வாழ்க்கை, இப்படி வாழ்க்கை என்னதான் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். நல்லவர்களுக்கு சொர்க்கம், பாவம் செய்தவர்களுக்கு நரகம். நரகத்துக்கும் அழிவில்லை, நரகவாசிகளுக்கும் அழிவில்லை, சொர்க்கவாசிகளுக்கும் என்ன இல்லை? அழிவில்லை. இரண்டு கூட்டத்தாரும் எப்படி தான் இருப்பாங்க? நிரந்தரமாகத்தான் இருப்பாங்க. இப்போ மனிதன் நாம் எதுக்காக வரல? நாம் முடிக்கிறதுக்காக வரல. நாம் இப்போ வயசாயிருச்சு, திரும்ப நமக்கு இளமை கொடுக்கப்படும். ஆகிரத்தில் நம்ம எப்படி இளமையாக தான் இருப்போம். அது சொர்க்கத்தில் இருந்தாலும் சரி தான், நரகத்தில் இருந்தாலும் சரி தான். எல்லோரும் எப்படி தான் இருப்பாங்க? பலசாலிகளாக தான் இருப்பாங்க. யாருக்கும் என்ன இருக்காது? வயசாயிருச்சு முடியாமல் அது எதுவுமே இருக்காது. மீண்டும் நாம் இளமை, ஆரோக்கியம். அந்த இளமை ஆரோக்கியம் அது எப்படிப்பட்டது? அந்த ஆரோக்கியத்துக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அல்லாஹ் தஆலா நமக்கு சொர்க்கத்தை நசீபாக்குவானாக. அப்போ சொர்க்கம் நமக்கு நசீபாகிவிட்டால் அங்கே நமக்கு என்ன இல்லை? எதுக்குமே குறைபாடு இல்லை, எந்த மாற்றமும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்முடைய வாழ்க்கை எதற்காக? நாம் இந்த வாழ்க்கையில் மனிதன் இறைநிலையை அடைய வேண்டும், இறைவனை அடைய வேண்டும். மனிதன் மிருகங்களைப் போல இருக்கக்கூடாது. மிருகங்களும் வந்துச்சு, வாழ்ந்துச்சு, போச்சு, அப்படி இல்லை. மனிதன் நான் ஒரு என்ன இல்லை, சாதாரண மனிதன் அல்ல. நான் இறை நெருக்கத்தை பெற்றவன். என்னோடு இறைவன் இருக்கிறான். என்னோடு யார் இருக்கிறா? இறைவன் இருக்கிறான். அந்த ஈமானை நாம் என்ன செய்யணும்? நம்மில் ஊற வச்சுட்டு எடுத்துகிட்டு போகணும். அந்த ஈமானை நிரப்பி கொண்டு போகணும். இப்போ ஈமான் நிரம்பி விட்டால் இந்த உலகத்திலே சொர்க்கம் ஆரம்பிச்சிடும். அங்கே போய் தான் சொர்க்கம்னு இல்லை, இங்கேயே என்ன தான் சொர்க்கம். இப்போ நாம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தொடர்பு. அல்லாஹ்வை பற்றி மிருகங்களுக்கு தெரியாது. இறைவன் ஒருத்தன் இருக்கிறான், மிருகங்களுக்கு தெரியுமா? மிருகங்களால் அதை என்ன செய்ய முடியாது, விளங்க முடியாது.
அது தான் யாருன்னு அதனால என்ன செய்ய முடியாது, விளங்க முடியாது. அது ஏதோ வந்துட்டோம், அப்படி வாழ்ந்து சாப்பிட்றோம் போகிறோம், அவ்வளோதான். என்ன நடக்குது ஏது நடக்குது அதெல்லாம் அதுங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இப்போ மனிதன் தான் யார், இறைவன் யார், அதை விளங்கி நான் எதுக்காக வந்திருக்கிறேன் அதை புரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை அமைத்து கொண்டால் வாழ்க்கை என்ன ஆயிரும், சிறப்பானதாக ஆயிரும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை பள்ளிவாசலுக்கு வராங்க. ஃபஜர் தொழுதுக்கு பிறகு, ஃபஜருடைய நேரம், ஃபஜர் தொழுதுட்டு எல்லா சஹாபாக்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. கேட்குறாங்க, நீங்கள் எப்படி காலையில் எழுந்தீர்கள்? காலையில் இப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்கள் மூமின்களாக காலையில் நாங்கள் எழுந்தோம். இப்போ காலையில் எப்படி இருக்கிறீங்க நீங்கள்? நாம் என்ன சொல்கிறோம், நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க கேட்டால் நல்லா இருக்கிறோன்னு சொல்லி. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் மூமின்களாக இருக்கிறோம். நாங்கள் எப்படி இருக்கிறோம்? அப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அதனுடைய அடையாளம் என்ன? மூமின்னு சொல்கிறீங்களே, எங்களுக்கு ஈமானுக்கு என்ன அடையாளம்? அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, நஷ்குரு அலன் நிஅமா, அல்லாஹ் எங்களுக்கு தரக்கூடிய நிஅமத்துகளுக்கு நாங்கள் சுக்ர் செய்வோம். எங்களுக்கு ஈமான் இருக்கின்றதுக்கு அடையாளம் என்ன? அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நியமத்துக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? சுக்ர் செய்கிறோம். அப்போ அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்கு சுக்ர் செய்யணும்னா அல்லாஹ் என்ன நியமத்து கொடுத்தான்னு தெரியணும்ல. அப்போ நான் மூமினாக இருக்கிறோன்னு சுக்ர் செய்வோன்றது இல்லை. அவன் சொல்லியிருக்கலாம், நாங்கள் சுக்ர் செய்கிறோம் அல்லாவுக்கு, அப்படி சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லலை. அல்லாஹ் எங்களுக்கு செய்யக்கூடிய நியமத்துகளுக்கு நாங்கள் சுக்ர் செய்கிறோம். அப்போ என்ன, அல்லாஹ் எங்களுக்கு என்னென்ன நியமத்துகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் என்பதை நாங்கள் கவனித்து கொண்டு இருக்கிறோம். நாம் இன்றைக்கி பார்த்தோமா, அல்லாஹ் எனக்கு இப்போ காலையிலேருந்து இது வரைக்கும் என்னென்ன நியமத்துகள்லாம் எனக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், என்ன நியமத்து செஞ்சு கொடுத்தான், அதை கவனித்தோமா? அதை கவனிக்கவே இல்லை. இப்போ கவனிக்கலான்னு எப்படி நாம் சுக்ர் செய்வோம்? கவனிக்காதனால நாம் சுக்ரும் செய்யலை. ஆனால் நாம் சொல்கிறோம், நாங்கள் ஈமானுடையவர்கள். நாங்கள் யார்? ஈமானுடையவர்கள். இப்போ ஈமானுடையவர்கள்னு சொன்னால் சஹாபாக்கள் அதுக்கு அடையாளம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய நிஅமத்தை விளங்கி அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்வது. அப்போ யார் அப்படி இருக்கிறா? அப்படி இல்லைன்னா என்ன அர்த்தம்? இந்த செயல்பாடு இல்லை. என்னது? அல்லாஹ்வுடைய நிஅமத்தை விளங்கி அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்கிற செயல்பாடு இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈமான் இல்லை. சஹாபாக்கள் சொல்லியிருக்கலாம், நாங்கள் காலையில் எழுந்திரிச்சு வந்து சுபு தொழுதுட்டோம் உங்கள் கூட. ஏன்னா சில சுபு தொழுது தான் உட்காந்துருக்குறாங்க. சஹாபாக்கள்லாம் என்ன தான் ஃபஜருக்கு வந்து எல்லாம் ரசூல்லா கூட சுபு தொழுதுருக்குறாங்க. ரசூல்லா கேட்குறாங்க, எப்படி நீங்கள் காலையில் எப்படி ஆனீங்க, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா, நாங்கள் மூமினாக எழுந்தோம், மூமினாக இருக்கிறோம். இன்னும் அடையாளம் என்ன அப்படின்னா, என்ன யாரும் சொல்ல, உங்கள் கூட நாங்கள் சுபு தொழுதுருக்கோம், இதை விட வேறு என்ன பெரிய அடையாளம் வேணும்? அப்படி சொல்லியிருக்கலாமா இல்லையா? நாமளாக இருந்தால் அதான் சொல்லுவோம். நீங்கள் என்ன நீங்கள் எப்படிங்க, நான் மூமினாக இருக்கிறோம். என்ன மூமின்றதுக்கு என்ன அடையாளம்? ஏங்க சுபு பள்ளிவாசலில் வந்து சுபு தொழுது இருக்கிறேன், நான் மூமின் இல்லையா? அதுதான் அடையாளம். இதுக்கு மேலே வேறு என்ன பெருசாக வேணும்? ஆனால் சஹாபாக்கள் அதை சொல்லவில்லை. அப்போ அது என்ன இல்லை? ஈமான் இல்லை. அது தொழுகை, இபாதத்து. அது அமல். அது என்னது? அமலை பிடிச்சி ஈமான் ஆக்கிட்டாங்க. அமலை பிடிச்சி என்ன ஆக்கிட்டாங்க? இன்றைக்கி ஈமான் ஆக்கிட்டாங்க. அமல் வேறு, ஈமான் வேறு. அமல் வேறு, ஈமான் வேறு. இப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்கள் என்ன செய்கிறோம்? அல்லாஹ்வுடைய நிஅமத்தை விளங்கி அல்லாஹ்வுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? சுக்ர் செய்கிறோம். அப்போ எங்கே ஈமான்? அப்போ எப்படி அந்த ஈமான் நம்ம கொண்டு வர்றது?
அதற்கான முயற்சிகள் என்ன? அது எங்கேயும் இல்லை. எல்லா இடத்துலையும் என்ன தான் இருக்குது? அமல் இல்லை, அமல் இல்லை, அமல் இல்லை. யாரும் தொழுகிறது இல்லை, யாரும் தொழுகிறது இல்லை. எல்லாத்தையும் தொழுக வைக்கணும், எல்லாத்தையும் என்ன செய்யணும்? இதை பற்றி தான் யோசிக்கிறாங்களே தவிர யாருக்கும் அல்லாஹ்வின் மீது ஈமான் இல்லை அப்படின்னு யாரும் என்ன செய்யறதில்ல. தீனுடையவர்கள், தீன்தாரிகள், உலமாக்கள், தீனுக்கு சேவை செய்கிறோன்னு நினைக்கக்கூடியவர்கள் யாரும் என்ன செய்யறதில்ல. இந்த ஈமான் சம்பந்தமாக யாரும் யோசிக்கிறதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கே இல்லை. இருந்தால் தானே, அவங்களுக்கே இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாதவங்க எப்படி அதுக்காக முயற்சி பண்ணுவாங்க? அப்போ அல்லாஹ்வுடைய நிஅமத் என்ன என்பதை விளங்குவது தான் ஈமான். அல்லாஹ்வுடைய நிஅமத்தை, அல்லாஹ் எனக்கு என்னெல்லாம் நிஅமத் செஞ்சுட்டு இருக்கிறான், என்னெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான், அதை விளங்குறது தான் என்னது? ஈமான். விளங்கினா மட்டும் போதாது, அதுக்கு என்ன செய்யணும்? சுக்குர். விளங்கிட்டாலே சுக்குர் வந்துடும், விளங்கிட்டாலே சுக்குர் வந்துடும். இரண்டாவது சொன்னாங்க நஸ்பிரு அலல் பலா. அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய சோதனைகளில் நாங்கள் பொறுமை கொள்வோம். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சோதனைகளில். அப்போ ஒரு சோதனை, இன்னைக்கு அல்லாஹ் என்ன சோதிச்சான் ஏதாவது தெரிஞ்சா? சோதனை நம்ம என்ன நினைக்கிறோம்? கஷ்டம்னு நினைக்கிறோம். சோதனைனால என்னதான் போட்டு நம்மளை அப்படியே வாட்டுறது, அதான் சோதனைன்னு நினைக்கிறோம். சோதனைன்னா அதான். சோதனைன்னா டெஸ்ட் பண்ணுறது. சோதனைன்னா என்னது? நமக்கு தமிழில் சொன்னால் தான் புரியுது, சோதனைன்னு இங்கிலீஷில் சொன்னால் புரிய மாட்டேங்குது. என்னது? டெஸ்ட் பண்ணுறது. டெஸ்ட் பண்ணுறதுன்றது கஷ்டம் கொடுக்கறதானா? டெஸ்ட் பண்ணுறதுனா கஷ்டம் கொடுக்கறது இல்லை. இப்போ ஒருத்தர் நல்லவரா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறோம், ஆனால் அவர் கஷ்டம் கொடுக்குறோன்னு அர்த்தமா? ஒருத்தர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறோம், அப்படின்னா கஷ்டம் கொடுக்குறோன்னு அர்த்தம். என்ன செய்கிறது? பார்க்குறது. என்ன நமக்கு என்ன தேவையோ அது இருக்குதா, நமக்கு தேவையானது இருக்குதா, அப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்குறது இருக்கா இல்லையா? அது மாதிரி அல்லாஹ் நம்மை சோதனை செய்து கொண்டிருக்கிறான். என்ன சோதனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? இவன் உண்மையிலேயே என் மேலே ஈமான் கொண்டிருக்கிறானா, என்னத்தான் நம்புகிறானா, வேற யாரையும் நம்புகிறானா? என்ன நம்புகிறானா, வேற யாரையும் நம்புகிறானா? டெஸ்ட் பண்ணுவானா பண்ண மாட்டானா? நாம் எல்லாம் ஒன்றை தான் நம்புகிறேன்னு சொல்கிறோம். எல்லாம் கேட்குறாங்க குர்ஆன், ஹசிபன்னா யுத்ரகு யகூலு ஆமன்னா. ஈமான் கொண்டோன்னு சொன்னதுனால விட்டுருவாங்கள? நம்ம விட்டுருவோமா? அவர்களை சோதிக்காமல் விட்டு விடுவோம் என்று அவர்கள் நினைத்து கொண்டார்களான்னு எல்லாம் கேட்குறான். அப்போ இங்கேயும் எல்லாரும் என்ன விளங்குறதுன்னா, அல்லாஹ் சொல்கிறது யுஃப்தனூன், சோதிப்பன்றானே தவிர அதை என்ன பண்ணுறது? அல்லாஹ் தஆலா உடனே ஈமான் கொண்டான்னா, நம்ம ஈமான் கொண்டோன்னு சொல்லிட்டோம்னா அல்லாஹ் முசீபத்தை அள்ளி போட்டு நம்மளை அப்படியே உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான். அது இங்கே அர்த்தம் இல்லை. அல்லாஹ் என்ன செய்வான்? நமக்கு கஷ்டம், அங்கே பிரச்சனை, இங்கே பிரச்சனை, பிரச்சனை இல்லை. அல்லாஹ் டெஸ்ட் பண்ணி பார்ப்பான், சோதனை பண்ணுவான். உண்மையாக இருக்கிறானா? ஒரு முதலாளி, தொழிலாளி என்ன செய்கிறது? டெஸ்ட் பண்ணி பார்ப்பான். அங்கே தொழிலை கண்ணில் போடுற மாதிரி ஒரு 100 ரூபா போட்டு விடுறது. என்ன செய்கிறது? அவன் எடுத்து நம்மள்ட்ட தரானா, இல்லை பாக்கெட்டில் போட்டுக்கிறானா? இப்போ இது கஷ்டம் கொடுக்குறதா? இது என்னது? இது டெஸ்ட் பண்ணுறது. இதுதான் டெஸ்ட் பண்ணுறதே தவிர கஷ்டம் வர்றது அது இல்லை. அப்போ அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சோதனைகளில் நாங்கள் என்ன செய்வோம்? பொறுமையாக இருப்போம். சோதனைகளில் சபுர். இப்போ இங்கே என்ன பொறுமைன்னு வருது? இப்போ கஷ்டத்தில் தானே பொறுமையாக இருக்கிறது. சோதனையில் என்ன பொறுமை?
சோதனையிலையும் பொறுமை. என்ன சோதிக்கிறையா நீ? நம்மளை வந்து இப்போ ஒரு கணவன் மனைவி டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன், எப்படி உண்மையிலே நல்ல பொண்டாட்டியாக இருக்கிறாளா அப்படின்னு. இல்லை மனைவி கணவன் டெஸ்ட் பண்ணுறாங்க, டெய்லியும் நடக்குதா இல்லையா? அப்பப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்களா இல்லையா? கரெக்டாக இருக்கிறாரா அப்படின்னு அவங்க பார்க்குறது. நாம் என்னது திரும்ப ஆம்பளைங்க வந்து பொம்பளைங்களை பார்க்குறது. இப்படி வந்து இந்த டெஸ்ட்டு பண்ணுறது இருக்கா இல்லையா? இப்போ டெஸ்ட்டு பண்ணும்போது கோவப்பட்டா, இப்போ முதல்ல டெஸ்ட்டு பண்ணுறாருன்னு தெரியணும், டெஸ்ட்டு பண்ணுறாங்கன்னு என்னது தெரியணும். அப்புறம் அதில் என்னது, சரி நம்ம நல்லபடியாக நடந்து நல்ல பேர் எடுப்போம் அப்படின்னு என்ன செய்யணும், நிதானத்தோடு நல்ல பேர் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். இவர் என்ன டெஸ்ட்டு பண்ணுறது, நான் என்ன நல்ல பேர் எடுக்கிறது, நான் இப்படி தான் நடப்பேன், அவர் என்ன வேணால் நினச்சிக்கிட்டோம். இப்படி நடக்கிறது இருக்கா இல்லையா? அப்போது அல்லாஹ் தஆலா அவன் நம்மை சோதிக்கிறான் என்று சொன்னால் நாம் உண்மையாக இருக்கிறோமா அல்லாஹ் என்ன செய்கிறான், பார்ப்பான். அப்போ நாம் அல்லாஹ் நான் உன்னுடைய அடிமைதான், உன்னை நான் நம்புகிறேன். ஒரு சிரமம், ஒரு 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 கஷ்டம் மாதிரி இருக்குது. அது வந்து என்னது, அல்லாஹ் கஷ்டம் கொடுக்கறது இல்லை, சோதிக்கிறது. இதில் வந்து அல்லாஹ் கொடுப்பான்னு அவன் நிற்கிறானா, எங்கே அவன் என்ன கொடுக்க போகிறான் அப்படின்னு இவன் என்ன செஞ்சிடறானா, ஓடிடுறானா. அப்படி அல்லாஹ் தஆலா நம்ம என்ன செய்கிறது, பார்ப்பது, சோதித்து பார்க்குறது. அதில் சில சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் வெறும் கஷ்டம்தான் என்னது சோதனை, அப்படி இல்லை. நான் சொல்கிற விஷயம் விளங்குதுங்களா? இப்போ எக்ஸாம் எழுதுகிறோம், எக்ஸாமுன்றது என்ன அல்வா சாப்பிட்ற மாதிரியா? அதில் ஒரு சிரமம் இருக்கத்தான் செய்யுது. அதில் ஒரு கஷ்டம், ஒரு சிரமம் என்ன தான் இருக்கத்தான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த எக்ஸாமை நம்ம வந்து அவசரமாக எழுத முடியுமா? என்ன செய்யணும், பொறுமையாக நிதானமாக. எக்ஸாமில் முதல்ல என்ன சொல்லுவாங்க, பொறுமையாக இருப்பா, பதட்டப்படாத, பயப்படாத, என்ன செய், நிதானமாக படிச்சுப்பார், பொறுமையாக முதல்ல உனக்கு தெரிஞ்சதே எழுது, அப்புறமா தெரியாது பொறுமையாக யோசித்து எழுது. அது மாதிரி சொல்லி தருவாங்களா இல்லையா? அப்போ என்ன வேணும், நிதானம், பொறுமை, அதில் ஒரு உறுதித்தன்மை. ஆட்டம் கண்டுறக்கூடாது. ஒரு பிரச்சனையோ ஒரு இதோ எக்ஸாம் வந்துருச்சு அப்படியே பயந்து நடுங்கன்னா ஏதோ எக்ஸாம் எழுத முடியுமா அவனால்? இப்போ முதல்ல எப்படி இருக்கணும், அந்த பொறுமைன்றது, சபுருன்றது என்னன்னு சொன்னால் உறுதியாக நிற்பதுக்கு பேர் தான் சபுர். உறுதியாக வந்துடுவோம், நல்லபடியாக என்ன செஞ்சிருவோம், எழுதிடலாம், நல்லபடியாக பண்ணிடலாம். அதுதான் படிச்சிருக்கு, பரவாயில்ல, என்ன செஞ்சிடலாம், படித்த வரைக்கும் நம்ம இது மெயின்டெனன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு அதில் என்ன செய்யணும், நிற்கணும். ஓடி போயிட்டோம்னா, எக்ஸாம் போயிருந்து ஓடிட்டோம்னா அப்போ நம்ம வந்து என்னது, அதில் வந்து நம்ம தோல்வி தான். நான் தான் எழுதவே இல்லையே, எழுதுனா தானே வெற்றி தோல்வி, எழுதவே இல்லைல்ல, அதனால் வெற்றி தோல்வி எனக்கு இல்லைன்னா நீ எழுதலைனாலும் நீ தோத்தவன் தான். அதே மாதிரி தான் ஈமானுடைய காரியங்களில் அல்லாஹ் தஆலா சோதிப்பான். அல்லாஹ் எனக்கு நீ தான் கொடுத்துருக்குற, நீ தான் எனக்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அல்லாஹ்ட்ட நாம் நம்முடைய ஈமானை வெளிப்படுத்தும் பொழுது, முதல்ல நம்ம ஈமானை வெளிப்படுத்தலையே, ஸ்கூலுக்கே போகல, அப்புறம் என்ன எக்ஸாமு? ஸ்கூலுக்கு போகிறவனுக்கு தான் எக்ஸாமு. ஸ்கூலுக்கே போகாத, படிக்கவே இல்லை, கிளாஸ்லேயே சேரலை, அவருக்கு எக்ஸாம் வைப்பாங்களா? அப்போ முதலில் ஈமான் வந்ததுக்கு பிறகு சுக்குர் செய்து கொண்டிருந்தால் அல்லாஹ் சோதனை செய்வான், டெஸ்ட் பண்ணி பார்ப்பான், கரெக்டாக இருக்கிறாரா, உண்மையிலே நல்லா ஸ்டடியாக இருக்கிறாரா, எந்த அளவுக்கு இவர் ஸ்டடியாக இருக்கிறாரு, அப்படி அல்லாஹ் என்ன செய்வான், சோதனை செய்வான். இப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ் செய்யக்கூடிய சோதனைகளில் நாங்கள் ஸ்திரமாக நிற்போம், தடுமாற மாட்டோம். என்ன செய்ய மாட்டோம், தடுமாறும்.
மூணாவது சொல்கிறாங்க நருலா பில் கலா, நாங்கள் அல்லாஹ்வுடைய விதியை பொருந்தி கொள்கிறோம், அல்லாஹ்வுடைய விதியை பொருந்தி கொள்கிறோம். அப்போ அல்லாஹ்தாலா அவன் எங்களுக்கு எதை கொடுத்தாலும் அது நல்லது தான், சரிதான், நல்லதான் செஞ்சுருக்கிறான் அப்படின்னு நாங்கள் என்ன செய்கிறோம், பொருந்தி கொள்கிறோம். இது என்னது, அல்லாஹ்விடத்தில் நாம் முரண்டு பிடிக்காமல் இருக்கிறது, அவ்வளோதான். அல்லாஹ் கொடுத்தா பொருந்திக்கிறதுனா சரி அல்லாஹ் இதுதான் கொடுத்துருக்குறான் இப்படி உக்காந்துக்கணும், அப்படி இல்லை. நாம் அதை விட முன்னேறுவதற்காக முயற்சி செய்யணும். துனியாவிலையும் ஆகிரத்திலையும் எல்லாத்துலேயும் முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் முதலில் அல்லாஹ் இப்போ கொடுத்ததுக்கு ஏன் அல்லாஹ் என்ன இப்படி பண்ணிட்டான், அதாவது இப்போ இருக்கிற நிலைமையிலேருந்து முன்னேறி நம்ம போயிட்டே இருக்கலாம், அது தப்பு இல்லை. இப்போ இருக்கிற நிலைமையை யோசிச்சுக்கிட்டு அல்லாஹ் எனக்கு அப்படி செஞ்சுருந்தானே, அவனுக்கு அதை கொடுத்தானே, எனக்கு அதை கொடுக்காம விட்டானே, எனக்கு கொடுத்துருந்தா நானும் அப்படி ஆயிருப்பேனே, அந்த நேரத்தில் அப்படி நடந்து போச்சே, இப்படி நடந்ததை நினைத்து என்ன செய்கிறது, புலம்புறது. அப்படி ஆயிருந்தா இப்படி, இப்படி ஆயிருந்தா அப்படி. இப்போ நமக்கு என்ன இல்லை, அல்லாஹ்வின் மீது பொருத்தம் இல்லை. அப்படி அல்லாஹ்வின் மீது பொருத்தம் இல்லைன்னா நம்ம முன்னேறவே முடியாது. அப்போ நமக்கு ஈமானே இல்லை, ஈமானே இல்லை. இப்படி ஆகிப்போச்சு, இப்படி ஆகிப்போச்சு, அதை புலம்பி என்ன பிரயோஜனம்? சரி, இப்படி இவ்வளோ சிரமத்தில் இருக்குது, இவ்வளோ பிரச்சனையில் இருக்குது. ஆனால் அல்லாஹ் நாடினால் ஒரு நொடியில் இதை என்ன செஞ்சிட முடியும், அப்படியே மாற்றி வெற்றியாக ஆக்க முடியும். அப்போ ஏன் நம்ம புலம்பணும்? இப்போ நம்ம புலம்புறோம்னா நமக்கு என்ன இல்லை, ஈமான் இல்லை. அப்போ முதலில் ஈமானுடைய அடையாளம் விதியை பொருந்தி கொள்வது. விதியை பொருந்தி கொள்றதுன்னா எல்லாம் விதிப்படி தான் நடக்கும், நமக்கு ஒன்றும் முடியாது, அப்படி மூலையில் உட்காரணும், அந்த அர்த்தம் இல்லை. நம்ம ஒன்றுமே எல்லாம் விதி தாங்க, நாம் பாட்டுக்க போகிற போக்கில் போவோம், அப்படி என்ன செய்கிறது, அந்த அர்த்தத்தில் விதியை பொருந்திக்கணும்னு சொல்லப்படலை. நாம் என்ன செய்யக்கூடாது, வாழ்க்கையில் நடந்து விட்ட விஷயங்கள் நினச்சி புலம்பக்கூடாது. ஏன்னா இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது. இது இப்படி புலம்புனா நமக்கு என்ன இல்லை, ஈமான் இல்லை. ஈமான் இருந்தால் நம்ம என்ன செய்வோம், என்ன எப்படி இருந்தால் என்ன, இப்போ நான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டுட்டேன், அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கை என்ன செய்வான், அவனால் என்னுடைய வாழ்க்கை எந்த நிலைமையிலும், எவ்வளோ மோசமான நிலைமை, அப்படியே இறுதி கட்டம், அந்த நிலையிலும் அல்லாஹ் என்ன செய்ய முடியும், எல்லாரும் கை விட்டாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உலகத்தில் யாராலும் முடியாவிட்டாலும் அவன் ஒருவனால் என்ன செய்யும் முடியும். அதுதானே ஈமான். இல்லைங்க, இதுக்கு சான்ஸே இல்லைங்க, அல்லாஹ்வால கூட முடியாதுங்க. அப்படியா? அப்போ அல்லாஹ்வால முடியும்னா அல்லாஹ் எனக்கு செய்வான் என்று நம்பிக்கை இருந்தால் அல்லாஹ் என்னுடையவன், அவன் எனக்கு என்னது எல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறான், கேளுங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறான், அவன் என்னுடைய ரப்பு, அவன் மேலே நான் நம்பிக்கை வச்சுருக்கிறேன், அவன் எனக்கானவன், எனக்கு கொடுப்பான், அந்த ஈமான் நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்ம புலம்புறதுக்கு வாய்ப்பே இல்லையே. இப்போ புலம்புறோம்னு சொன்னால் என்னது, அவன் மேலே நம்பிக்கையே இல்லை. அப்போ இந்த மூன்று விஷயங்களும் இதுதான் சொல்கிறாங்க சஹாபாக்கள் எங்களுடைய ஈமானுடைய அடையாளம்ன்றாங்க. இந்த மூணில் ஒன்றுனாச்சும் இருக்குதா இன்றைக்கி முஸ்லீம்கள்கிட்ட? மற்றவங்கள்ட்ட விடுவோம், முஸ்லீம்களிடம் இந்த மூன்றில் என்ன இருக்குது? எங்கள்கிட்ட தொழுகை இருக்குதுங்க, ஹஜ்ஜுக்கு போய்ட்டு வந்துட்டோங்க, ஹாஜர் ஆகிட்டோங்க, நாங்கள் எல்லாம் அப்படி பண்ணிடுறாங்க, பள்ளிவாசலுக்கு மாதம் மாதம் சந்தா கட்டிடுறாங்க. இதான் ஈமானா? அது அமல், அமலுடைய சப்ஜெக்ட் வேறு. அமல் ஈமானில் நுழைய முடியாது. ஈமான் வேறு, அமல் வேறு. அமல் செஞ்சதுனால ஈமான் ஆயிராது, ஈமானை தனியாக அமல் செய்யணும். ஈமானை தனியாக அதனுடைய காரியங்களை என்ன செய்யணும், நாம் கவனிச்சாகணும். அமல்களுக்கும் இதுக்கு என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. தொழுததுனால ஈமான் வந்துருச்சு அப்படின்னா நம்மளை விட சிறப்பாக சஹாபாக்கள் தொழுதாங்க. அவங்க சொல்லிடுறோம், நாங்கள் சிறப்பாக 5 வேளை தொழுதுடுறோம், நோன்பு வச்சிடுறோம், உங்கள் கூடவே இருக்கிறோம், இதுக்கு மேலே வேறு என்ன ஈமானுக்கு வேணும்?
அப்போ ஈமான் என்பது இந்த 3 காரியங்கள், இந்த 3 விஷயங்கள். ஒன்று, அல்லாஹ் எனக்கு நிஅமத்துகளை ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நிஅமத்துகளை செய்து கொண்டே இருக்கிறான். அவன் என்ன நியமத்தை செய்கிறான்றதை விளங்கி அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்கிறது. அல்லாஹ் செய்யக்கூடிய எல்லா நியமத்தையும் நம்மளால் பார்த்துட முடியாது, எல்லா நியமத்தையும் பார்த்துட முடியாது. ஆனால் நமக்கு ஏதாவது ஒரு காரியம் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம கவனம் போயிட்டே தானே இருக்குது. ஒவ்வொரு நிமிஷமும் பல விஷயங்களில் கவனம் போயிட்டே தானே இருக்குது. அப்போ அந்த காரியங்கள்லாம் நடத்தி தருவது அல்லாஹ் என்று விளங்கி அல்லாஹ்வுக்கு என்ன செய்யணும்? சும்மா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் லக்கல் ஹம்து வலக்க ஷுக்ர், அல்லாஹ் உனக்கே நன்றி, உனக்கே நன்றி, இப்படி வாயில் சும்மா சொல்கிறது என்ன கிடையாது, ஈமான் இல்லை. அது உள்ளத்திலிருந்து வர வேண்டும். இப்போ ஒன்று, அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை விளங்கி அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்வது. இரண்டாவது, அல்லாஹ்வுடைய சோதனைகள் என்ன என்பதை விளங்கி, கஷ்டத்தை இல்லை, அல்லாஹ் இப்போ என்ன சோதிக்கிறான், அல்லாஹ் நல்லதை கொடுத்தும் சோதிப்பான், கஷ்டத்தை கொடுத்தும் சோதிப்பான். நல்லது கொடுத்தும் இப்போ பலா அல்லாஹ்வுடைய சோதனைன்னு சொன்னால், ஒருத்தனை காசையெல்லாம் பிடிங்கிட்டு விடுறதும் சோதனை தான், அவனுக்கு கோடி கோடியாக காசு பணத்தை கொடுக்குறதும் என்ன தான், சோதனை தான். ரெண்டுமே என்னதான். இரண்டிலும் நான் பொறுமையாக இருப்பேன்னு சொன்னால், அந்த சபுர் பொறுமைனா இங்கே நாம் நினைக்கிற பொறுமை இல்லை. இது இரண்டிலும் எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடப்பேன், அவ்வளோதான். இரண்டிலும் காசு பணம் வந்தோன்னு அப்படியே குதிக்கிறது, அது சொல்லுவாங்களே சுருக்கமாக தமிழ் அழகாக சொல்லுவாங்க, வறுமை வந்தால் வாடாது, அப்புறம் வசதி வந்தால் ஆடாது, அவ்வளோதான். அப்போ வாடி போய் உக்காந்தாலும் பொறுமை இல்லை, அதானே சொல்லுவாங்களா இல்லையா? ரொம்ப அழுது புலம்பிக்கிட்டு இருந்தா, ஏன்பா இப்படி அழுது புலம்பிக்கணும், பொறுமையாக இருப்பா. இப்போ வாடினாலும் அங்கே என்ன இல்லை, பொறுமை இல்லை. அதேமாரி ஆடுறாரு, ஒரே ஆட்டம், வசதி வந்தோடனே ஒரே ஆட்டம். என்னப்பா இந்த ஆட்டம் ஆடுற, கொஞ்சம் நிதானம், ரொம்ப ஆடாத, பொறுமை சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அந்த பொறுமை தான் இங்கே சொல்லப்படுது. எந்த பொறுமை? விளங்குதுங்களா பொறுமை? இப்போ பொறுமையே நமக்கு இவ்வளோ காலம் விளங்காமல் இருக்குது. இவ்வளோ காலம் நாம் என்ன நினச்சிக்கிட்டோம், பொறுமையாக இருக்கணும்னா அதெல்லாம் கஷ்டம் கொடுத்துட்டான்ப்பா, பொறுமையாக இருக்கணும். அந்த பொறுமை இல்லை. அல்லாஹ்வுடைய சோதனை, அல்லாஹ் எப்படி சோதித்தாலும், கொடுத்தும் சோதிப்பான், எடுத்தும் சோதிப்பான். கொடுத்து சோதித்தாலும் அல்லாஹ் எனக்கு இப்போ கொடுத்து சோதிக்கிறான். அல்லாஹ் எனக்கு இப்போ பணங்காசுகளை கொடுக்குறான். பெரிய நிறைய கோடி கோடியாக கொட்டணும்னு இல்லை, நமக்கு வருமானம் இருக்குதா இல்லையா, அந்த காசு பணங்களை நான் சரியான வழியில் செலவு செய்கிறேனா என்று அல்லாஹ் பார்க்குறான். அல்லாஹ் என்ன செய்கிறான், டெஸ்ட் பண்ணுறான், சோதிக்கிறான். அப்போ அதில் நான் என்ன செய்வேன், நிதானமாக நான் இருப்பேன். அப்போ அல்லாஹ் காசு பணத்தை கொடுக்கறது முதல்ல நிஅமத்து ஒன்று. அப்போ அதுக்கு சுக்ரும் செய்வேன், அதற்கு சரியான முறையில் நடந்து கொள்வது, அதுதான் பேர் சபுர். அப்போ நாம் ஒரே விஷயத்திலேயே சுக்ரும் வருது, சபுரும் வருது. நாம் என்ன செய்கிறோம், நினைக்கிறோம் இப்போ நல்லா இருக்கிறோம், இப்போ சுக்குர் செய்கிற காலம், இப்போ ஒன்றும் சபுர் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு தலைவலி இல்லை, கை வலி இல்லை, கால் வலி ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கிறேன், இப்போ சுக்குர் செய்யணும். இப்போ என்ன செய்யணும், நாளைக்கு தலைவலி வந்தா, ஒரு கால் வலி வந்தா, அப்போ சபுர். சரி, நேற்றுலாம் எல்லாம் நல்லா வச்சுருந்தான், இத்தனை நாள் நல்லா வச்சுருந்தான், இப்போ எல்லாம் எனக்கு தலைவலியை கொடுத்தான், சரி சபராக இருப்போம். அந்த சபுர் இல்லை, அது சபுர் இல்லை. இப்போவே சுக்குரும் இருக்குது, இப்போவே சபுரும் இருக்குது, இப்போவே ரிலா பில் கலாவும் இருக்குது. அல்லாஹ்வுடைய விதியை பொருந்தி கொள்வது. இப்போ நாம் இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் நமக்கு எவ்வளவு மனசில் ஏக்கங்கள், அப்படி நடந்திருக்கலாமே, இப்படி நடந்திருக்கலாமே, அப்படியா இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படியா இருந்தால் நல்லா இருக்குமே, அந்த நேரத்தில் நம்ம அப்படி பண்ணிட்டோமே, இப்படி பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமே, அப்படி பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமே. அதுதான் நம்ம மனசை போட்டு அழுத்திக்கிட்டு இருக்குது.
நம்முடைய மன அழுத்தங்களுக்கு காரணம் என்ன? எல்லாம் என்னது? அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஇன்னலவ் தஃப்தஹு அபுவாப ஷைத்தான். இந்த அப்படி ஆயிருந்தா இப்படி ஆயிருந்தான்னு நினைக்கிறது இருக்குது, இதுதான் ஷைத்தானுடைய வாசலை திறந்து விடும். ஷைத்தானுடைய வாசலை என்ன செஞ்சிடும்? அப்படியா இருந்தா. இதுதான் இன்னைக்கு எல்லா மனசுலையும் அதான் நிறைஞ்சு கிடக்குது. எல்லா மனசுலையும் என்னதான்? ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. இப்போ இருக்கிற இந்த நிலைமை இறைவனுடைய விதிப்படி தான் நடந்திருக்கு, அவ்வளோதான். நாம் அப்படி பண்ணியிருந்தா இப்படியா இருக்கலாம், இப்படி பண்ணு, அது எதுவுமே கிடையாது. இப்போ அதனால் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ என்ன, எனக்கு அல்லாஹ் இருக்கிறான். இப்போ நான் என்ன செஞ்சுருக்கிறேன்? அல்லாஹ்வை ஈமான் கொண்டு இருக்கிறேன். இப்போ எனக்கு அல்லாஹ்வை கொண்டு எதை வேணால் என்னால் அடைய முடியும். என்னுடைய வாழ்க்கை நான் விரும்பியபடி அவன் என்ன செஞ்சு தருவான், எனக்கு அமைச்சு தருவான். ஈமான் கொள்ளணும்னா இப்போ அல்லாஹ் விதியை கொடுத்துட்டான்ப்பா, அவ்வளோதான், அப்படி போந்துக்கிட்டு அமைதியாக மூடிக்கிட்டு போயிட்டே இருக்கணும், எதுவும் கேட்கக்கூடாது, அந்த அர்த்தம் இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் பொழுது, நான் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறேன், உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் கேட்பதையெல்லாம் நான் கொடுக்கிறேன். உஜீபு தாவத்த தாஇ இதா தஆன். என்னிடத்துல கேட்டால் நான் என்ன செய்கிறேன்? கொடுப்பேன்றான். அப்போ அந்த ஈமான் மனசை அலைப்பாய விடக்கூடாது, மனசை குழப்பக்கூடாது. மனம் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? அமைதியாக, நிதானமாக, உறுதியோடு, இறை நம்பிக்கையில் உறுதியோடு இருக்கணும். இப்போ அது இல்லாமல் நாம் தொழுது எந்த பிரயோஜனமும் இல்லை, நோன்பு வைத்து எந்த பிரயோஜனமும் இல்லை, ஹஜ் செய்து எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த அமல் செஞ்சிட்டும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஈமான் நமக்கு சரியாகாத வரை எந்த அமலும் நமக்கு எந்த பிரயோஜனத்தையும் தராது, எந்த அமலும் எந்த பிரயோஜனத்தையும் தராது. அல்லாஹ் தஆலா நம்முடைய ஈமானை சரி செய்து தருவானாக. இப்போ ஈமான் என்பது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம், அப்படி பாரமான விஷயம்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளானது. நம்முடைய வாழ்க்கையோடு எல்லா விஷயங்களோடு சம்பந்தப்பட்டது. அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை பார்க்கக்கூடிய பார்வை நமக்கு முதல்ல வரணும். அங்கேருந்து ஈமான் ஆரம்பிக்குது. நம்மளுடைய ஆரம்பமே என்னதான்? அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய நிஅமத்துகள். நாம் என்ன கேட்போம்? எங்கே அல்லாஹ் கொடுத்தான்? ஒன்றுமே இல்லை, நினைக்கிறதுக்கு என்னங்க, இன்னும் அது இன்னும் ஏதாவது அது இது செஞ்சால் பரவாயில்ல, ஒன்றுமே இல்லை. இப்போ திடீர்னு ஒரு பிரச்சனை, திடீர்னு ஒரு அல்லாஹ் பாதுகாக்கணும், ஒரு விபத்து, ஒரு ஆபத்து, கீழே வந்து காலை உடச்சிக்கிட்டோம். இப்போ என்னது? இந்த கால் நல்லபடியாக பழைய மாதிரி ஆகிட்டா நல்லா இருக்குமே, இவ்வளோ காலம் அது கிடச்சா நல்லா இருக்குமே, இது கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சுற்றிட்டு இருந்தோம். இப்போ சொல்லிட்டாங்க சரியாகிறதுக்கு 2 வாரம் ஆகும், 1 மாதம் ஆகும். 1 மாதமும் வேறு வெளியே எங்கேயும் போக முடியாது, எதுவும் பண்ண முடியாது, ரெஸ்ட் எடுங்க. இப்போ என்ன தான் இவருக்கு? இந்த கால் நல்லபடியாக இருக்கணும், கால் சரியாகணும், பழைய மாதிரி ஆயிடணும். பழைய மாதிரி ஆயிடுச்சு, அப்படி நடந்து பார்க்குறாரு, அப்படி நல்லா இருக்குதா, ஸ்ட்ராங்காக பழைய மாதிரி வலிக்காமல் நல்லா வருதா, கொஞ்சம் வலி இருக்குது, இப்போ சரியாக போயிடும். சரி, இப்போ இவ்வளவு காலம் அந்த வலி இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அல்லாஹ் கொடுத்தானே, அந்த நியாமத்தை நாம் கவனித்தோமா? அல்லாஹ் நியாமத்து செய்கிறான், கேட்டால் சொல்லுவோம் ஆமாங்க இது நியாமத்து அது நியாமத்து, அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் கவனித்தோமா? அதுதான் விஷயம். அல்லாஹ்வுடைய நியாமத்தை கவனித்து பார்த்தோமா, சுக்ரு செஞ்சோமா? இப்போ நம்ம கவனித்து பார்க்குறதுக்கு ஆயிரக்கணக்கில் இருக்குது. எல்லாத்தையும் கவனித்து பாருன்னு நல்லா சொல்லலை, ஏதாவது ஒன்றை கவனித்து பாரு. நான் கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு நியாமத்தை நீ நினச்சி பார்த்து சுக்ரு செய். நான் தான் உனக்கு கொடுக்குறேன்றத விளங்கி நீ பாரு. ஏதோ ஒன்று உனக்கு எது மனசில் படுது, எது உங்களுக்கு பிடிக்குது, எந்த நியாமத்தும் உங்களுக்கு என்னது பெருசாக தெரியுது, அந்த நியாமத்தை நான் உங்களுக்கு செய்கிறேன் என்பதை புரிந்து நீங்கள் என்ன செய்யுங்க? சுக்ரு செய்யுங்கள். போதும். ஈமான் ஆரம்பிச்சிருச்சு. அல்லாஹ் தஆலா நம்முடைய ஈமானை அதிகப்படுத்துவானாக. இன்னும் நம்ம ஆரம்பிக்கவே இல்லை. இதில் என்னது? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க ஈமான் கூடும் குறையும்.
இப்படி கூடி கூடி திடீர்னு கூடும். நம்ம ஈமானுடைய விஷயங்களை பேசும் பொழுது, கேட்கும் பொழுது, ஈமானை சிந்திக்கும் பொழுது ஈமான் என்ன செய்யும்? கூடும். மறந்துட்டோம், என்ன ஆயிரும்? அதான் ஈமான் வந்துருச்சே அப்படின்னு விட்டோம்னா அப்படி காணாமல் போயிடும். அதனால தான் ஈமான் என்ன செய்யணும்? திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும், நாம் அமல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் தஆலா நம்முடைய ஈமானை பரிபூர்ணமாக ஆக்கி தருவானாக. மிக உயர்ந்த ஈமானை அல்லாஹ் நமக்கு தருவானாக. உறுதியான ஈமானை அல்லாஹ் நமக்கு தருவானாக. இந்த உலகத்திலேயே சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஈமானாக நம்முடைய ஈமானை அல்லாஹ் ஆக்குவானாக. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا ربي صل عليه وسلم. السلام عليكم.